ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுரேஷ் சூட்ஸ் டிவி. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா மண்ணின் மைந்தன் முத்துக்குமரனின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பேச போகிறோம். முத்துக்குமரை பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிக்குவாங்க. முத்துக்குமரன் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முத்துக்குமரன் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து கல்லல் பகுதியில் பிறக்கிறாரு. அவர் இரட்டை பிறவையாக தான் பிறக்கிறாங்க. அவரோட சகோதரியும் இவரும் பிறக்கிறாங்க. ட்வின்ஸாக பிறக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சகோதரி வந்து பயங்கர ஆக்டிவிட்டாக இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு சோம்பேறியாகவும் ஒரு மாதிரி தான் இருந்திருக்காரு சின்ன வயசில். இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்து நம்ம முத்துக்குமாரனுக்கு வந்து நிறைய வந்து புத்தகங்கள், நிறைய பாட புத்தகங்கள்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா படித்தது வந்து 7ஆம் கிளாஸோடு தான் படிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை கருதி அவங்க வந்து 7ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்காங்க அவங்க அம்மா. அது இல்லாமல் நம்ம முத்துக்குமரனும் அவங்களோட சகோதரிகளும் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து விட்ருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து போதுமான வருமானம் இல்லைனால இவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே அவங்க அம்மாவை வந்து அவர் கோவத்தில் வந்து என் மகன் வந்து என் மகனும் மகளும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் அப்படி படிக்க முடியாது, பணம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே அவங்க அம்மா கோவத்தில் அவங்க அம்மாவை அறையிறாங்க. அதை பார்த்த முத்துக்குமரனும் அவங்க சகோதரிகளும் கடுமையாக படிக்கணும் அப்படின்னு பண்ணணும் ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. போட்டு தான் அவங்க அம்மா வந்து நிறைய பாட புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நாவல்கள், நிறையா செய்தி பேப்பர், ரேடியோ எல்லாம் கேட்க வைப்பாங்களாம். அது இல்லாமல் நம்ம முத்துக்குமரன் வந்து நிறையா பேசுவாராம். பேசும்போல என்னடா இவர் தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லா வாத்தியாரும் சொல்லுவாங்களாம். அதில் வந்து ஒரு வாத்தியார் சொல்லியிருக்காராம், நீ வந்து பேசதாண்டா லாக்கி, பேசாமல் பட்டிமன்றத்துக்கு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இவர் வந்து ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜெலாம் முடித்த பிறகு பட்டிமன்றத்துக்கு போயிருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போதே போயிருக்காரு. இவர் வந்து 15 வயசுலேயே அரட்டை அரங்கத்துக்கு போயிருக்காராம். போய் அங்கே வந்து சரியான ஒரு பேச்சாளராக பேசியிருக்காராம். எல்லாமே யார் அந்த பையன் இப்படி பேசுகிறானே அப்படின்னா அந்த வயசுலேயே இவர் வந்து ஒரு பேச்சாளருக்கு ஒரு விதை போட்டிருக்காரு நம்ம முத்துக்குமரன். அது இல்லாமல் இவர் வந்து காலேஜ் படிக்கிற காலகட்டத்திலே இவருக்கு வந்து காலேஜ் முடித்த பிறகு இவர் வந்து நம்ம வந்து சென்னை பக்கம் போயிடலாம், சென்னை பக்கம் போயிட்டு இவர் வந்து சோசியல் இப்படி நம்ம யூடியூப்பில் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்களா அது மாதிரி போயிடுவோம் அப்படின்னு போயிருக்காரு. போனவுடனே அங்கே கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டார். ஏன்னா அங்கே வந்து டப்பிங் கொடுக்குறது, இந்த எஸ்எஸ் மியூசிக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அங்கே வந்து இவர் பல இது ஒர்க் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இவர் பேசுகிற தமிழ் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு. அது இல்லாமல் இவர் வந்து ஒரு சின்ன விஷயம்னாலும் அந்த விஷயத்துக்கு மெனக்கெடுவாராம். அவங்கள சுற்றி உள்ளவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு சின்ன விஷயம்னா மெனக்கெடுவார். அப்படி தான் மெல்ல மெல்ல விஜய் டிவிக்கு வராரு. விஜய் டிவிக்கு வந்த பிறகு அங்கே வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு ஷோ நடக்குது, ஒரு பேச்சாளர் ஷோ நடக்குது. அங்கே வந்து இவர் நல்லா பேசுகிறாரு. அந்த பிரேம் கிடைச்சோன்னே தான் பிக் பாஸுக்கு இவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. பிக் பாஸ்லேயே ஒரு சான்ஸ் கிடைக்குது. பிக் பாஸில் சான்ஸ் கிடைக்கோன்னே பிக் பாஸ்லேயும் பூந்து விளாட்றாரு. ஏன்னா நம்ம யாருன்னே தெரியல, நம்ம இறங்கி அடிக்கணும். பிக் பாஸை ஒரு கரைச்சி குடித்த ஒரு மனுஷன் மாதிரி வந்தார். இந்த ஆட்டி பிக் பாஸ் டைட்டில் இவர் தான் தூக்குறாரு. பல சாதனைகளை கடந்து தான் இவர் வந்து இன்றைக்கி வந்து டைட்டில் அடிக்க போகிறாரு மக்களே. ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் நெஞ்ச இது இல்லைங்க பிக் பாஸில். இவர் வந்து பல தடைகள் மீறி தான் வந்திருக்காரு. ஏன்னா அந்த 15 செகண்டில் வந்து இவர் உள்ளே வந்ததாக இருக்கட்டும், பல இதுவும் இவர் எலிமினேட் பண்ண பல டார்கெட் பண்ணாங்க. ஆனால் மனுஷன் ஒரு வெறி பிடிச்ச ஒரு இது மாதிரியே இருந்து எப்படியோ ஃபைனல் வந்துட்டார். ஃபைனலில் இன்றைக்கி வந்து கப் அடித்து நம்ம தமிழ்நாட்டு பெருமையை சேர்க்க போகிறாரு மண்ணின் மைந்தன். இந்த சீசன் போனதுக்கு காரணமே இவர் தான், முக்கியத்தனமான காரணமே இவர் தான். ஏன்னா இந்த சீசனில் இந்த சீசன் இவர் உள்ளே போகலைன்னா இந்த பிக் பாஸ் வந்து நல்லாவே இருந்திருக்காது. ஏதோ இவரால் முடிஞ்ச அளவுக்கு இவர் உழைச்சிருக்காரு. இவருக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில். இன்றைக்கி இவருக்கு வந்து பயங்கர ஒரு ஃபியூச்சர் இருக்குங்க. இவருக்கு முத்துக்குமரனுக்கு பயங்கரமான ஒரு இது இருக்குது. இதை நல்லா அவர் பயன்படுத்திக்கணும் முத்துக்குமரன். ஏன்னா இன்றைக்கி டைட்டில் தூக்க போகிறாரு நம்ம மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன் அவர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முத்துக்குமரன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.